தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கோவை மற்றும் ஊட்டிக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் 2 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்குகிறது. கோவை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அணைகள் நிரம்பியதால் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் சிரபுஞ்சி என்றழைக்கப்படும் வால்பாறை சின்ன கல்லாரில் ஒரே நாளில் 213 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பலத்த சூறை காற்றுடன் விடிய விடிய கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது. கோவை நொய்யல் ஆற்றின் சித்திரை சாவடி தடுப்பணையில் வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடுகிறது. வறண்டு கிடந்த ஆற்றில் வெள்ளம் ஓடுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பில்லூர் அணை 100 அடி கொள்ளளவு கொண்டது. தற்போது பெய்யும் கனமழையில் 97 அடி வரை தண்ணீர் நிரம்பியது. பாதுகாப்பு நலன் கருதி அணையின் 4 மதகுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 18,000 கன அடி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. சுற்றுவட்டார மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவையில் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ரெட் அலர்ட்டை எதிர்கொள்ள தேவையான முன்னேற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது. கனமழை காரணமாக பவானி சாகர் அணையில் நீர்மட்டம் 72 அடியை எட்டியது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 15,657 கன அடி பதிவானது. பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 405 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கோவை சிறுவாணி அணைக்கட்டு பகுதியில் 120 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. அணையின் கொள்ளளவு 44.6 அடி உள்ள நிலையில் அணையின் தற்போதைய நீர்மட்டம் 26.6 அடி எட்டியது. கனமழை காரணமாக ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் 3 அடி உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவையில் குனியமுத்தூர் மின் நகர் பகுதியில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் கார்த்திக் என்பவரது வீட்டு அருகில் நின்ற வேப்பமரம் சாய்ந்தது. மரம் விழுந்ததில் மின்கம்பம், வீட்டின் கேட் மற்றும் சுற்றுச்சுவர் சேதமடைந்தது. தீயணைப்புத் துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். குன்னூர் அருகே பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கேத்தி ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் நின்ற ராட்சத கற்பூர மரம் சாலையில் விழுந்தது. சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் கயிறு கட்டி மரத்தை அப்புறப்படுத்தினர். மரம் சரிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஊட்டியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்கிறது. இதுவரை சுமார் 13 மரங்கள் விழுந்துள்ளன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மரம் விழுந்ததால் குடியிருப்பு பகுதிகளில் பல மணி நேரம் கரண்ட் கட் ஆனது. தொடர் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது.
கனமழை காரணமாக பில்லூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் ஆற்றுப்பாலம் பகுதியில் கலெக்டர் பவன்குமார் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். மாவட்ட நிர்வாக சார்பாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகள் நேற்றுக்கு நைட்டு அவர்ஸிலிருந்தே வந்து இந்த கரையோர இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரி வெள்ள அபாய எச்சரிக்கையை தொடர்ந்து நம்ம வழங்கி கிட்டத்தட்ட நேற்றுக்கு நைட்லேருந்தே ஒரு 17 வீடுகள் மேலே இருக்கிற வீட்டில் தங்கியிருந்த மக்களுக்கு நம்ம பாதுகாப்பு ரிலீஃப் சென்டர்ஸ் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இந்த மாதிரி பவானி மற்றும் நொயல் ஆற்றில் அதிகமான தண்ணி வர்றதுனால ஆறு பக்கத்திலேயோ இல்லை குளிக்கிறதுக்கோ போகிறதுக்கு தவிர்க்கணும். அப்படி தொடர்ந்து நம்ம எச்சரிக்கைகள் தொடர்ந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதனால பொதுமக்கள் யாருமே ஆறு பக்கத்திலேயும் ஈவன் வாட்டர் பாடி பக்கத்தில் கூட போகிறதுக்கு தவிர்க்கணும். கோவை எம்ஜிஆர் மார்க்கெட்டில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். அரசு முறையான மழை தடுப்பு ஷீட், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலை பகுதியில் கனமழை பெய்தது. முதலாம் கொண்டை ஊசி விளைவு அருகே நின்ற ராட்சச மரம் சரிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஸ்பாட்டிற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர்.